விவரம் தெரிந்தவர்கள் புலிகளின் நடமாட்ட பகுதியை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றனர். கபிலர் திகைத்து போயிருந்தார். ஒவ்வொரு நாளும் பெரும் விருந்துகளோடுதான் தொடங்குகிறது. மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேறுகிறது. அவர் யவனத்தேரலை பாண்டிய கிழவனோடு உட்கார்ந்து நாட்கணக்கில் குடித்திருக்கிறார். சேரனோடு பெருவிருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார். ரசனையில் சோழனே சிறந்தவன் என கருதுபவர் கபிலர். அவனது உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு எழில் வாய்ந்தவையாக இருக்கும். அவையெல்லாம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை, செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை. ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது. பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம். அதே தூய்மையுடன் இருக்கும் ஒருவனால் தான் இதை அனுபவிக்க முடியும். மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கி தலைகுனிய செய்யும் அளவுக்கு உக்கிரம் ஏறிய பேரன்பு இது. கபிலர் திணறிப் போனார். அருக நாட்டு சிறுகுடி மன்னன் செம்பனிடம் தான் சொல்லி வந்த வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்து கொண்டிருந்தன. பாரியின் தூய்மையான அன்புக்கு முன் நான் கூனி குறுகியே நிற்கிறேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. அவனது புகழ் மீது ஐயங்கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கு வந்தேன். இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கபிலரின் மனம் தவித்தது. பாரியின் நிழல் போல் எந்நேரமும் உடன் நிற்பவன் முடியன். வேகமும் வீரமும் கொண்ட இளைஞன். அவனது இடுப்பில் ஒரு பக்கம் வாளும் இன்னொரு பக்கம் மாட்டுக்கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன. பழைமையும் புதுமையுமான 2 ஆயுதங்களை ஒரு சேர வைத்திருந்தான். முடியன் என்பது அவனது பெயர் என்றுதான் கபிலர் முதலில் நினைத்தார். ஆனால் அது தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர்தான் கபிலருக்கு தெரிய வந்தது. அதேபோல் எவ்வியூரில் எல்லோரும் வழங்கும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கிறார். அதுவும் பட்டமா அல்லது பெயரா என கபிலருக்கு தெரியவில்லை. இருவரிடமும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கபிலர் முயற்சி செய்ய, அவர்களோ 60ஆம் கோழி கிடைக்கும் வரை எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை. கபிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக்கி திணறி கிடந்தார். ஆனால் கபிலரை விட திணறி கிடப்பது பரம்பு மக்கள்தான். 60ஆம் கோழிக்காக அவர்கள் இப்போது காடு எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். பாரியின் குடும்பம் உள்பட. ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றுவதை கடமையாகவே எல்லோரும் கருதுகின்றனர். 60ஆம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று. கோழியைப் போல் உடலும் சேவலைப் போல் வாலும் கொண்டிருக்கும். வண்ணமயமான வாங்கருவாள் போல் வாலின் இறகுகள் சிலிர்த்து நிற்கும். அது 60 நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும். அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெருங்குரல் எழுப்பி கூவிவிட்டு செத்துப் போவதைப் போலத்தான் இதுவும். சாவதற்கு முன் பகல் பொழுதில் சேவலை போல் பெருங்குரல் எடுத்து கூவிவிட்டு செத்து போகும். அந்த ஓசைதான் அதை 60ஆம் கோழி என்று அடையாளப்படுத்துவது. ஓசை வந்த பகுதியில் தேடினால் ஏதேனும் ஓர் ஈண்டு இடுக்குக்குள் செத்து கிடக்கும். 60ஆம் கோழியைத்தான் முருகன் தனது கொடியில் வைத்திருந்தான். முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது. அது முருகனின் மாயவித்தை என பின்னால் வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது எவ்விதான் ஒரு நாள் 60ஆம் கோழியை கண்டறிந்தான். முருகன் கொடியாக வைத்திருந்தது இதுதான் என்பது அவன் சொல்லித்தான் மற்றவர்களுக்கு தெரியும். அந்த கோழியின் பெரும் அதிசயம் என்ன என்றால், அதன் கழிவில் இருந்துதான் தீப்புள் முளைக்கும். அதன் கரியின் சுவைக்கு ஈடு இணை இல்லை. முருகனிடம் இருக்கும் ஒன்றின் சுவையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியது இல்லை. 60 நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும். அது காட்டுக்குள் எந்த விலங்கின் உணவாகவும் மாறாமல் மண்ணுக்குள் பாதுகாப்பாக இருந்து பொரிக்க வேண்டும். அதன் சுவை வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் அதை வேட்டையாடுவது எளிது அல்ல. புலி போன்ற வேட்டை விலங்கு அதன் சுவைக்கு மயங்கி அதன் வாசனையை நுகர்ந்தபடி காட்டின் குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும். புலியால் எளிதில் 60ஆம் கோழியை பிடிக்க முடியாது. அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது. எந்நேரமும் புதருக்குள் பதுங்கியபடியே நுகர்ந்து கொண்டு கிடக்கும். தன்னை கடந்து போகும் மான் கூட்டத்தை கண்டும் புலி அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கு 60ஆம் கோழி இருக்கிறது என அர்த்தம். புலியின் இந்த மயக்கச் செயலின் வழியே அங்கு 60ஆம் கோழி இருப்பதை காடு அறிந்தவர்கள் அறிவார்கள். 4ஆம் நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள் சரசரவென கீழ் இறங்கினான் பாரி.